மார்னிங் சொன்ன மாதிரி மார்க்கெட் ஹியூஜாக ஃபால் ஆயிருந்தது. நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 25,150 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஃபால் ஆகும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபால் ஆச்சு. ஒரு சின்ன கால் செல்ல என்ட்ரி கொடுத்துட்டு மார்க்கெட் அக்ரெசிவாக ஃபால் ஆக ஆரம்பிச்சது. முடிவில் 24,888 மார்க்கெட் முடிஞ்சது. வாங்க செக் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்குள்ள 25,150 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருப்போம். லோட் பண்ணதுக்கப்புறம் எஸ்டிஆர் செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ சின்னதாக கால் சைடில் ஒரு மவுண்டன் ட்ரேட் கொடுத்தது. அதுக்கப்புறம் புட் சைடுக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிடுச்சு. 84 இருந்து 340 வரைக்கும் மூவ்மெண்ட்டாக இருக்கு. ரொம்ப நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நாளைக்கு மார்க்கெட் எப்படின்னு தெரிஞ்சிருக்கா. 24,900 கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணியிருக்கோம். லோட் பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், கால் சைட் ஃபுல்லாக ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் ஹியூஜா பையிங் இருக்கு. 25,000 கால் ஆப்ஷன்ல ஹியூஜா செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி 25,000 புட் ஆப்ஷன்ல ஹியூஜா பையிங் இருக்கு. மார்க்கெட் இப்போதைக்கு சைக்காலஜிக்கல் லெவல்னா 25 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ நம்ம எம்எஸ்சி செக் பண்ணி பார்த்ததில் கால் சைட் ஃபுல்லாக செல்லிங் வச்சிருக்காங்க. அதே மாதிரி புட் சைடில் ஹியூஜா பையிங் இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் 25,000 அப்படிங்கிறதுல நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. மார்க்கெட் ஒரு பாசிட்டிவா இருந்தா கூட 25,000 அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு அங்கிருந்து திரும்ப மார்க்கெட் ஃபால் ஆக சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த ட்ரெண்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன் மட்டும்தான் மார்க்கெட் ஓபன் ஆகிட்டு கம்ப்ளீட் சேஞ்ச் வாய்ப்பு இருக்கலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் எம்எஸ்டி ஃபுல் கன்ஃபியூஷன் என்ட்ரி பண்ணுங்க.